கெட்ட நண்பன் வாலிபனுக்கு கிடைக்கிற ஆகப்பெரிய ஆபத்தான செய்தி. சொர்க்கத்துக்கு போறதையும் இல்லாமக்கலாம் கெட்ட நண்பர். கெட்ட நண்பர் அல் அகில்லாஹு யௌமைஇன் பஅதுஹும் லிபஅதின் அதுவுன் லில் முத்தகீன். இந்த புள்ள நல்லா இருந்தார், கண்ணியமா இருந்தார். கூட்டாளிமார் சரியில்லை, கூட்டாளிமார் சரியில்லாம போய் இதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. நல்ல நண்பனுக்கு உதாரணம் அத்தர் வியாபாரிய போல, அத்தர் கிடைக்கலாட்டி வாசம் கிடைக்கும். கெட்ட நண்பனுக்கு உதாரணம் அதாவது நெருப்பை ஊதும் உழவனை போல, அவன் வீணாக்கி விட்டுருவான். சகோதரர்களே, அன்பார்ந்தவர்களே, நினைக்கிறேன் சொல்லி காட்டுறான், ஒரு வாலிபனுக்கு ஷைத்தானை விட ஆபத்தானதான் கெட்ட நண்பன். சொல்றான், பாம்பை விட விஷம். உங்களோட மகன் யாரோட சேர்றன்னு பாருங்க. இன்னைக்கு மகனுக்கும் பாப்பாக்கும் சந்திக்கிற மிச்சம் அட்ரஸ் தேவைப்படுற போலீஸ்ல அல்லது ஸ்கூல்ல அல்லது பள்ளி நிர்வாகம் கூப்பிடும் பொழுது. உங்களோட ஊர்கள் எப்படியோ தெரியாது. பாப்பாவும் மகனும் முகத்தை பார்த்து எவ்வளவு காலம். பாப்பா லைட் போட்டிக்குள்ளே போறது பஸ்ல, அதே லைட் போட்டிக்குள்ளே தான் திரும்பி வார். என்ன இருட்டுல தான் மகனை பார்க்கிறது, வெளிச்சத்துல கடையை பார்ப்பார், தொழில பார்ப்பார், பஜார பார்ப்பார். அவருக்கு எல்லாமே நல்ல விளக்கம். மாணிக்கத்தை பிடிச்சா சொல்லுவார் இவ்வளவு பொறுமதியானது, சேலையை பிடிச்சா சொல்லுவாரு, ஷர்ட்டை பிடிச்சா சொல்லுவார் இவ்வளவு நல்ல காட்டன், டைல்ஸ் தெரியும், அட்டாச் பாத்ரூம் தெரியும், எல்லாமே தரத்தை மதிக்க தெரியும். வீட்டில் இருக்கிற மகன் தரம் தெரியாது. மாணிக்கத்தை விட பொறுமதியான மகன் சில நேரம் மௌத்தா போனதுக்கு பின்னால கவலைப்படுவான். வழி தவறினத்துக்கு பின்னால, மிஸ்ஸானத்துக்கு பின்னால யோசிப்பாங்க. உம்மா நைட்ல ரகசியமா கதவை திறந்துடுவா. இவர் சுத்தி வாரது எங்க? சகோதரர்களே, முதலாவது ஸ்மோக்கிங், முதலாவது ட்ரக்ஸ், எல்லாமே ஆரம்பமாக நண்பன் தீர்த்தி விடுவான். உனக்கு ஏலா இங்க வானுவரலிக்கு. சகோதரர்களே, ஒரு கெட்ட நண்பன் ஒரு குணத்தை கொடுக்கறதுக்கு தானே. இது பாம்பு கிடைக்கிற விஷத்தை விட ஆபத்தான். நல்லா விளங்குகிற நண்பன் கூட்டாளிய பாருங்க, அவருடைய முழு நோக்கமும் மண்ணா போகும், வீணா போகும். கோடி கணக்கு செலவழிச்சிருப்பாங்க, நாடு நாடார கடந்து படிக்க வச்சு பார்த்திருப்பாங்க, ஒவ்வொரு இன்டர்நேஷனலா தேடி தேடி பிள்ளைய ஆளாக்க ஆசைப்பட்டு இருப்பாங்க. ஆனா அங்க கிடைச்ச ஒரு கூட்டாளி, சில பேர் கூட்டாளி வெளியில் இருப்பாரு, மகன் சிறைக்குள்ள போய்த்திருப்பார். அரபிக்குள்ள நடக்கிறது. அரபி வாலிபர் ஒரு கூட்டாளியோட போறார், ஒரு பிரயாணம். கூட்டாளி அடிச்சடிக்கு இவர் திரும்பி ஓடி போய் இவரை தள்ளி பேச எடுக்கிறதுக்கு கடையில் இறங்கினாரு. இறங்கி போக்குற அடுத்தவன் வந்தான், அடிபட்டவன் வந்தான். அவரோட கூட்டாளி இவருக்கு ஹெல்ப்புக்கு வந்தீங்கன்னு சொல்லி அவரு அடிக்க வந்த நேரத்தில் இவரும் அடிக்க தொடங்கினாரு. ரெண்டு பேருக்கும் சண்டை வந்தது. கடைசிக்கு மறைச்சு வச்சிருந்த ஒரு கத்தி அதை எடுத்தாரு, அடிக்கிறதுக்கு தான், குத்துறதுக்கு இல்ல. அந்த 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 அரபி வாலிபர் அடுத்த வாலிபருக்கு அடிக்கும் பொழுது கூட்டாளிக்காக வேண்டி திருப்பி அடிச்சாரு. பட்டுக்கு படாத இடத்துல உடனே மௌத்து. இன்னைக்கு வாப்ப சொல்றாரு, எந்த மகன் சிறையில் இருக்கிறான், அந்த கெட்ட கூட்டாளி வெளியிடுகிறார். பாம்பு விஷம் கடிச்சா மௌத்து வரும், இந்த கெட்ட கூட்டாளி கடிச்சா விஷம் வராது, பரம்பரைக்கே அழிவு வரும். சொல்றாங்க, ஷைத்தானை விட ஆபத்தானது. ஷைத்தானுக்கு என்ன செய்யலாம்? ரத்தத்துல ஓடலாம். ஆனா கெட்ட கூட்டாளி அப்படி இல்லை. ஒரு பழக்கத்தை தீர்த்தி விடுவான், பழக்கி விட்டுருவான். சகோதரர்களே, ஒரு ஜப்பானீஸ் சகோதரர், அவருக்கு பொய் வராது. எங்கட சகோதரத்தை கூட்டாளியோடு சேர்ந்து பொய் சொன்னா தான் பிசினஸ் செய்யலாம். முதலாவது பொய் சொல்லக்கூட, நாங்க எங்கட பாசையில சொல்றேன்டா, பன்றி இறைச்சியை சாப்பிடக்கூட எவ்வளவு வாய்ப்பு அருவருப்பா இருக்குமோ அப்படித்தான் பொய்ய முதலாவது சொன்னாராம். இப்ப அந்த கூட்டாளியை சொல்றாரு, ஏந்த நண்பன் இப்ப சொல்ற பொய் எனக்கே தாங்கிறார். முதலாவது கூட்டாளி மாறால சீரழிவு வரும். பேச்சிலிருந்து மாறும், ஒடுப்பிலிருந்து மாறும், குணத்திலிருந்து மாறும். ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க, உங்களோட புள்ள உங்கள்கிட்ட கேக்குதா, வாப்பா எங்க ஃப்ரெண்ட்ஸ் மாரெல்லாம் ஒரு பார்ட்டி போறோம், இந்த ஹோட்டலுக்கு போறோம், கொஞ்சம் போய் பீச்ல சாப்பிட்டு வர போறோம், நல்ல பிரியாணி செஞ்சு கொண்டு போறோம். கூட்டாளி மாற அனுப்புறாம இல்ல, அனுப்புங்கோ, போலோ பின்னால நில்லுங்கோ, கடமை இது. மாணிக்கத்தை வாகனத்தில் ஏற்றினோம், சும்மா அனுப்புவோமா யாரையான கையில? அவ்வளவு பொறுமதியான வாலிபர் எங்க போறாரு, என்னத்துக்கு போறாரு பாருங்கோ. சகோதரர்கள், அவர் சொல்றாரு, உங்களோட ஒரு மகனுக்கு கெட்ட நண்பன் கிடைக்கிறது, கெட்ட நண்பன் கிடைக்கிற அன்பார்ந்த வாலிபர்களே, பாருங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்ப, உங்களோட ரவுன பாருங்க, உங்களோட பெட்ச பாருங்க, நீங்க யாரோடு இருக்கிறன்னு பாருங்க. சுப்ஹானல்லாஹ், அருமையானவர்கள் அவர் சொல்றாங்க, உங்களோட மகன் கல்ல சாப்பிடுறதும் சரி, கல்ல சாப்பிட்டுட்டு வீட்டு இருக்கட்டும் பரவாயில்லை,
ஆனா ஒரு கெட்ட நண்பனோட சேர்ந்து நல்ல ஒரு சாப்பாட்டுக்கு நீங்க உட்கார வச்சிடாதீங்க. அதுக்கு பின்னால் ஆபத்து இருக்கும், அதுக்கு பின்னால் ஆபத்து இருக்கும். சரிதான். இந்த காலத்துல தேவையில்லாத குடிச்சுக்குவான், தேவையில்லாத்துக்கு பணம் கொண்டு சொல்லுவான். சகோதரர்களே, எங்களே இல்ல சொன்னேன் பாருங்க, ஷைத்தான் தப்பி உக்பா பின் அபி முஐத் என்றவன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டான். ஏற்றுக்கொண்டதுக்கு பின்னால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு விருந்து கொடுத்து தான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதுக்கு பின்னால அவர் திரும்பி வந்துட்டார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதுக்கு பின்னால இந்த உக்பா பின் அபி முஐத் கூட்டாளி உபை இப்னு கலப், பெஸ்ட் ஃப்ரெண்ட், அம்பையாளுன்னு சொல்லுவான், நல்ல கூட்டாளி. அவரை விடமாட்டார், யாரை விட்டு கொடுப்பார். அந்த நட்புன்றது இது கொள்ளாதது. உம்மா அப்பா பிரிவார், வேண்டியது பிரிவார், நட்பை பிரிய மாட்டார். அது அப்படியான ஒன்றுதான். சொர்க்கத்திலும் நண்பர்கள் இருப்பார்கள். பாருங்க சகோதரர்களே, இவர் என்ன செஞ்சாருண்டா, இவருக்கு கெட்ட கூட்டாளி கிடைத்தாரு. ரசூலுல்லாஹ் திருத்திய மனிதன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாத்தை சொல்லி கொடுத்தாங்க, நீ இஸ்லாத்தை ஏற்றுக்கோ. ஏற்றுக்கொண்டார். இப்ப உபை இப்னு கலப் வந்து, நான் ஏழு நட்பு தேவையா உனக்கு நபி தேவையா, ரெண்டையும் சொல்லு. இப்படிதான் கேட்பான். நீ வாரியா இல்லையா? இதே டோக்ல இதே டைப்ல இவன் கேட்கிறான். கேட்டதுக்கு பின்னால் அவர் சொன்னாரு, இங்க பாரு, நான் வேணும்னா நபியை இஸ்லாத்தை திருப்பி கொடுத்துட்டு வா, எனக்கு உனக்கு அந்த இஸ்லாம் சம்பந்தமாய் கேளாது. திரும்பி வந்தாரு. அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்கார்ந்து இருந்தாங்க. அருமை நபியின் முகத்திலே காரி துப்பி உக்பா பின் அபி முஐத் நண்பனுக்காக இஸ்லாத்தை கொடுத்தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையை அப்படி தொடச்சி கொண்டாங்க. கயாமத்துடைய நாளையில இந்த உக்பா பின் அபி முஐத் வயௌம யஅஃபு ஸாலிம் அலா யதைஹி யகூலு யா லைத்தனி இத்தகத்து மஅர் ரசூலி சபீலா யா வைலதா லைத்தனி லம் அத்தகிஸ் ஃபுலானன் கலீலா. கையை கடிப்பானாம். முதலாவது கியாமத்துல கை கடிக்கிறவன் தான். கடிச்சு துப்புறன்னு சொல்லுவோமே, அது உண்மையா சீரியஸா கடிப்பான். இரண்டாவது பேச்சு கிடம் இல்ல சகோதரர்களே. கடித்து கடித்து சொல்லுவானாம், அநியாயமே, கை சேதமே, நான் அந்த நல்ல ரசூலுல்லாஹ்வை விட்டுட்டு என்ற கூட்டாளியோட போயிட்டேனே. லம் அத்தகிஸ் ஃபுலானன் கலீலா. உக்பா பின் அபி முஐத்தோட கூட்டாளி வச்சிக்கப்படாதே, கூட்டாளித்தனம் வைத்திருக்க கூடாதே. கெட்ட நண்பன் வாழ்க்கையை பாழாக்குவான். ஞாபகம் வைங்கோ, ரீசெக் பண்ணுங்க. சாப்பிட முன்னால பாக்குறோம், பழுதா நல்லமா, கூட்டாளியை பார்த்துக்கோங்க. உடுப்புக்கு முன்னால பாக்குறோம், சரியா கிட்டோன் பார்க்கக்கூடிய நாங்கள் எங்களோட வாழ்க்கைக்கு பொருத்தமா, இது சரியா? சகோதரர்களே, நல்ல நண்பன் கிடைத்தவருக்கு உதாரணம் முகமது அலி, உலக குத்துச்சண்டை வீரர். அவருக்கு என்ன கிடைச்சிச்சு? இஸ்லாம் யார்ச்சால கிடைச்சிருக்கு? எந்த ஆலிம் போய் அவரை சந்திச்ச? எந்த ஆலிமும் அவரை சந்திக்கல, எந்த ஆலிமும் அவரை சந்திக்கல. ஒரு நல்ல நண்பன், சூப்பர் பவராக இருந்தவர், உலகத்தை உலுக்கிக் கொண்டிருந்தவர், அவரது குத்துக்களால உலகத்தையே விழுத்தாட்டியவர், எத்தனை சாதனை படைத்தவர். ஆனா ஒரு நல்ல நண்பன் இஸ்லாத்தை குத்தினான், பட்டு கடைசி ஜனாசா எப்படி இருந்துச்சு? முழு உலகத்தையும் இஸ்லாத்துடைய ஒரு மெசேஜ சொல்ல வச்சுட்டா இல்லையா? முகமது அலியில இஸ்லாமிய மாற்றம் ஒரு நல்ல நண்பனின் வாழ்க்கையில் இருந்து ஆரம்பமானது. உபை இப்னு கலப் நரகத்தின் பயணம், நபியோடு இருந்தும் தவறினான். கெட்ட நண்பனுக்கு பின்னால ஞாபகம் வைங்கோ, ஞாபகம் வைங்கோ. வாப்பாக்கு தெரியாம இருக்கும், நானுக்கு தெரியாம இருக்கும், ஸ்கூலுக்கு தெரியாம இருக்கும், உங்களுக்கு தெரியும் உங்களோட கூட்டாளியில கோணம். நீங்க நினைச்சு கொள்ளாதீங்க, நான் யார் இருந்தாலும் தாங்கி பிடிப்பேன். அவன் தொலை வரலாட்டி நான் தொலை வருவேன். அவன் ஸ்மோக்கிங் செஞ்சா நான் ஸ்மோக்கிங் செய்ய மாட்டேன். அவன் ட்ரக்ஸ் யூஸ் பண்ண நான் யூஸ் பண்ண மாட்டேன். இந்த டாக்கெட்ல ஒரு நாள் உங்களுக்கு புகையலாம். ஞாபகம் வைங்கோ, ஞாபகம் வைங்கோ. நண்பர்களே, நான் யாரையும் குறையா பேசல, எல்லா மனிதர்களும் நல்லவர்கள். நான் சொன்ன மாணிக்கம் மாறி இந்த சமூகம் விளங்கணும், நண்பன் விளங்கணும். முகமது அலியில வாழ்க்கையை மாற்றத்துக்கு யார் காரணம்? அந்த மாணிக்கத்தை உலகத்தில் அவர்கள் இருக்கலாம். மனிதன் அமைப்புல பொதுவா களிமா கிடைச்சிச்சு இந்த ஜெனரேஷன்ல, இந்த மிலேனியம்ல, இந்த இப்படியான ஒரு காலத்துல இது லேசான விஷயமா? ஆக மேன்மையானவர்களே, சிந்தியுங்கள் உங்களுடைய நண்பர்களை பற்றி. நல்ல வேகமான பயணத்துல குறுக்கிட்டு வாழ்க்கையை நரகமாக்குறதுல முதலாவது இடம் கெட்ட நண்பன். நல்ல நண்பன் இருக்கட்டும், அவர்களும் இருக்கிறார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இது போன்ற இன்னும் பல பயான் சொற்பொழிவுகளை எமது இணையதளமாகிய www.acmyc.com இணையதளம் மூலமாக டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். வஸ்ஸலாம்.